இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நாம் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நம்மளோடு இடைவிடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 54வது வசனம், 55, 56, 57, 59 வசனங்களை பார்ப்போம். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியே ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியே ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தை வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் இருக்கிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்கள் தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? எந்த காலத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தையை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, நீங்கள் மேற்கே மேகம் தோன்றும் போது அதை மழை வரும் என்று சொல்லி அருமையாய் நிதானிக்கிறீர்கள். பயங்கரமான உஷ்ண காத்து வரும் பொழுது அந்த காற்றினுடைய தன்மையை அறிந்து அதில் இனி உஷ்ணம் உண்டாகும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். வானத்தினுடைய காரியங்களை, இயற்கையினுடைய காரியங்களை நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு இந்த காலத்தையோ நிதானிக்க தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த காலத்தை குறித்து நிதானிக்காமல் போய்விட்டீர்கள் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஊமைகளாகி வழியாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து நிதானத்தை, அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அநேக இடங்களில் அவர் ஊமையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்றால் கடைசி காலம். அந்த கடைசி காலத்தில் ஒரு நியாயாதிபதி இருப்பார். அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டே வரார். நீங்கள் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு ஒரு வழி பாவ மன்னிப்பு நிச்சயம் என்ற காரியத்தை ஜனங்களுக்கு அடிக்கடி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஜனங்களை பார்க்கிறார், இவர்களுக்கு ஏற்றது போல எப்படி இவர்களுக்கு புரிய வைக்கலாம் என்று சொல்லி காலத்தை நீங்கள் நிதானிக்கிறீங்களே. ஈஸியா காற்று அடித்தா உஷ்ணம் வரும், இந்த பக்கம் மேகம் வந்துருச்சுன்னா மழை வரும், சின்ன பிள்ளை கூட இங்கே கரு மேகம் வந்துருச்சுன்னா மழை வந்துடும், இன்னைக்கு காற்று பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, உஷ்ணமா இருக்கும் அப்படின்றத ஈஸியா சொல்லிடுறாங்க. அப்ப காலத்தை நிதானிக்க தெரிந்த, இயற்கையினுடைய காலத்தை நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் தெரியாமல் இருக்கிறது என்ன? கிறிஸ்துவனுடைய வருகையின் காலகட்டத்தை, நியாய தீர்ப்பின் காலகட்டத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன? நல்லா நம்ம தெரிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் தெரிந்திருக்கிறோம், எல்லாம் சரியானது. ஆனால் நியாய தீர்ப்பின் நாள், அவருடைய வருகையின் நாளை அறியாமல் இருக்கிறது என்ன? அதை குறித்ததான தாகம் இல்லை, அதை குறித்ததான பாரம் இல்லை, அதை குறித்ததான பயம் இல்லை. ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அது தெரியாது. ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாளை குறித்து புரிந்து இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, சபையா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கானாலும் சரி, நியாய தீர்ப்பின் நாளை குறித்ததான பயம் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தை வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்கள் தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? நியாயம் இன்னதென்று தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? பாருங்க, உனக்கு எதிராளி அவன் உன்னை அதிகாரியின் இடத்தில் கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்தில் இருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான், நியாயாதிபதி ஒரு சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ இங்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்திலே நியாய விசாரிப்புக்கு உள்ள போவதற்கு முன்பைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் காலத்துக்குள்ள போவதற்கு முன்பதாகவே அங்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனிதனிடத்தில் நீ என்ன செய்ய? ஒப்புரவாகி அதற்கு முன்பதாய் நியாயத்திற்கு உள்ள போகாததுக்கு முன்னமாகவே நீ இந்த காரியத்தை நீ சமரசம் பண்ணி தேவ சமூகத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டு நீ அதுக்கு தகுதியாய் மாறிவிடு என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த நியாய தீர்ப்புக்கு உள்ள ஜட்ஜுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. அதனால எவ்வளவு
நம்ம அநேக நேரங்களில் உலகப்புறமான காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஒரு சிறைச்சாலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சாதாரணமாக ஒரு மனிதன் போய் ஒரு மனிதன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எஃப்ஐஆர் காப்பி போடுவதற்கு முன்பதாக என்ன செஞ்சிருவாங்க, அது எப்படியாவது வேணாம் அப்படின்றத சொல்லி அதை எப்படி கேஸ் போடாமல் ஆக்கணுமோ அந்த காரியத்தில் தீவிரப்படுகிறதுக்கு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். அதாவது காலத்தின் தோற்றத்தை அறிந்திருக்கிறோம். ஒரு பூமியில் செய்யப்படுகிற ஒரு தவறை தடுத்து நிறுத்துவதற்கு எஃப்ஐஆர் போட்டால் அங்கே எங்கே போகணும், ஜட்ஜு கிட்ட போகணும், வக்கீல் கிட்ட போகணும், நீதிபதி முன்பதாய் போய் நிற்க வேண்டியது வரும். அதற்கு முன்பதாய் இதை நிறுத்துவதற்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பைக்கில் அடிச்சுட்டு நீங்கள் காவல்துறை அதிகாரியை எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், இல்லை இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். எஃப்ஐஆர் போட்டால் எங்கே போகணும், நேராக கோர்ட்டுக்கு தான் போக முடியும், நீதிபதிக்கு முன்பதாய் தான் நம்ம நிறுத்த முடியும். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக ஒருவேளை மன்னிப்பு கேட்டு ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இரக்கம் உள்ள மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு இரக்கம் கொடுத்து சரி இனிமேல் இது செய்யாத அப்படின்னு சொல்லி கூட விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீ தெரியாமல் செஞ்சுட்ட, இல்லை நீ அகராதித்தனம் பேசும் பொழுது அவர்கள் கோபப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை செய்து விடுவார்கள். பிரியமான, அப்ப பூமியில் இருக்கக்கூடிய காரியங்களை நிதானித்து விட்டோம். ஆனா பூமிக்கு அடுத்தது ஒரு காரியம் இருக்கிறதே. ஐயா 80 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்தை வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே, ஆண்டாண்டு காலமாய் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டு என்பதை நாம் அறியும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்திற்கு போவதற்கு இதே போல ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட நம்ம எப்படி போய் நாம் கைகட்டி நின்று இப்ப மன்னித்து விடுங்கள் எப்படின்னு சொல்லி கேட்கிறோமோ, அப்ப அதற்கு அதே போல தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட முன்னாடி நீங்க போய் ஆண்டவரே இப்படி நான் குற்றம் செய்து விட்டேன், இவ்வளவு நான் பாவங்களை செய்து விட்டேன், இவ்வளவு அக்கிரமங்களை நான் செய்து விட்டேன், இது மனிதனுக்கு தெரியாது, இது அதிகாரிகளுக்கு தெரியாது, இது இருதயத்துக்குள்ள காணப்படுகிறது, யாராலும் இது பார்க்க முடியாத தவறுகளை நான் செய்து இருக்கிறேன், என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் தகப்பனுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, அவர் கண்களுக்கு முன்பதாய் ஒன்றும் மறைவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அவரே அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழியும் தருகிறார். நீங்க போய் இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்ட போய் காலில் விழுந்து கையில் விழுந்து எப்படியாவது அந்த காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடுகிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்து ஐயா நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன ஒரு விஷயம் மன்னிங்க. நீங்க அங்க போய் மனிதன் முன்பாய் கரங்கட்டி நிற்கிறீங்க, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்துக்கு முன்பதாய் நீங்க போய் என்ன செய்ய போறீங்க, ஒரு விஷயம் என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்க போறீங்க. எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். அது பப்ளிக்ல நடக்கிறது, இது நீங்க அறை வீட்டுக்குள்ள நடக்கிறது. பிரியமா, உன் அறைக்கதவை வீட்டை பூட்டிக் கொண்டு அப்பா நான் பாவம் செய்துட்டே என்ன மன்னிங்க அப்படின்னு சொன்னா போதும், ஆண்டவர் மன்னித்து உங்களை பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க அந்த வசனம் பாருங்க, நீ கடைசியாக கடைசி காசை கொடுத்து தீர மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டான் என்று உனக்கு சொல்கிறேன். அதாவது நியாயாதிபதி சேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், சேவன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். அப்ப அதுக்குள்ள தண்டனைக்குள்ள எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும், அன்னை சிறைச்சாலை அனுபவம். நியாயத்தீர்ப்பு நாள்ல அந்த அக்கினியா பரலோகமா, கந்தக கடலா பரலோகமா. பாருங்க, 2 இடம் தான். ஒன்று தப்பித்துக் கொள்வதற்கு வழி உண்டு, அது இயேசு கிறிஸ்து. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த நரகத்தில் வேதனையை ஆண்டாண்டு காலமாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காய் தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, ரொம்ப ஆண்டவர் அநேக காரியங்கள் மூலமாய் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படியாவது என் ஜனங்கள் நியாயத்தீர்ப்பை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்ற இவ்வளோ ஊமையான காரியத்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, நான் புரிந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை சிந்திப்போம், பாவங்கள் செய்வதை தடுத்து நிறுத்துவோம், நாம் பாவம் செய்யாது இருப்போம். பாவம் செய்து விட்டால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். மீண்டும் பாவம் செய்யாதபடி அவர் காத்துக்கொள்வதற்கு எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தப்பித்துக் கொள்வதற்கு வாசலை வைத்திருக்கிறீர், அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.